வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். ஒரு வழியா Redmi Note 10 மற்றும் Redmi Note 10 Pro Max இரண்டு மொபைல் ஃபோனுமே நமக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த மொபைல் ஃபோனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி மொபைல் ஃபோன் பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது, மொபைல் ஃபோன் எப்படி இருக்கு எல்லாத்தையும் இந்த பதிவில் குயிக்காக பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட இந்த Redmi Note 10 Redmi Note 10 Pro Max உடைய பாக்ஸ் கண்டென்ட்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இன்ஃபேக்ட் டிசைன் கூட ஒரே மாதிரி தான். ஸோ அதனால ஒரே வீடியோலேயே ரெண்டையுமே திறந்து பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இதுதான் அந்த இரண்டு மொபைல் ஃபோன்ஸினுடைய பாக்ஸ் பேக்கேஜிங். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த பாக்ஸ் பேக்கேஜிங் நிறைய மொபைல் ஃபோன்ஸில் நம்ம பார்த்துருக்கோம், ரெட்மி மொபைல் ஃபோன்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ பெருசாக ஒன்றும் வித்தியாசங்களை அவங்க ஒன்றும் பண்ணலை. பட் குறிப்பாக இதில் போட்டிருக்கிறது என்ன அப்படின்னா மேட் இன் இந்தியா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸினுடைய பின்புறத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மொபைல் ஃபோன்ஸினுடைய ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் நல்லா விவரமாக போட்டிருக்காங்க. அப்புறமா நம்மக்கிட்ட வந்து வேரியண்ட் பார்த்தீங்க அப்படின்னா Redmi Note 10 வந்து ஃப்ராஸ்ட் ஒயிட் 6GB மற்றும் 128GB வேரியண்ட் வந்துருக்கு. Redmi Note 10 Pro Maxல பார்த்தோம் அப்படின்னா டார்க் நைட் கிட்டத்தட்ட பிளாக் கலர் மாதிரி தான். அது வந்து 6GB மற்றும் 128GB வேரியண்ட் அமைச்சிருக்காங்க. இதுக்குள்ள இந்த மொபைல் ஃபோன் தவிர TPU ஜெல் கேஸ் கொடுத்திருக்காங்க, யூசர் மேனுவல், சிம் எஜெக்டர் பின் மற்றும் 33 வாட் சார்ஜர் பாக்ஸுக்குள்ளே கொடுத்துறாங்க. அதை சார்ஜ் பண்றதுக்கு ஒரு USB Type C கேபிளும் இப்ப கொடுத்துறாங்க. ஓகே, பாக்ஸுக்குள்ளே இருந்தது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ மொபைல் ஃபோன் ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ இந்த இரண்டு மொபைல் ஃபோன்லையும் நம்ம பக்கத்தில் வச்சு பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே கையில் எப்படி ஃபீல் இருக்கு அப்படின்னா, என்கிட்ட வந்து Redmi Note 10 வந்து ஃப்ராஸ்டட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இந்த Redmi Note 10 Pro Maxல வந்து கிளாசி ஃபினிஷிங் இருக்கு. அந்த மற்ற கலர் வேரியண்ட்ல இதுலயும் மேட் ஃபினிஷிங் வருது. பட் இரண்டு மொபைல் ஃபோன்லயும் நம்ம கையில வச்சு நம்ம யூஸ் பண்ணி பார்க்குறப்போ எனக்கு இந்த Redmi Note 10 உடைய வெயிட் வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கு. இதை விட கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கு. 20 கிராமுக்கும் கம்மியான டிஃப்ரென்ஸ் தான். பட் இருந்தாலும் எனக்கு கையில் ஃபீல் ஆக முடியுது, அந்த வெயிட் டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆக முடியுது. இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, இது வந்து கிளாஸ் கொடுத்துருக்காங்க பேக்கில், இதில் வந்து பிளாஸ்டிக் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் பேக் கொடுத்ததுனால இதோடைய ஃபிட் அண்ட் ஃபினிஷிங்கில் ஏதாச்சும் குறை இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எந்த குறையும் இல்லை. பார்க்குறதுக்கும் லுக்காக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் டக்குன்னு பார்த்தா இது வந்து பிளாஸ்டிக் சொல்ல மாட்டோம், இதை பார்த்த உடனே கிளாஸ் தான் தோணும் உங்களுக்கு. பார்க்குறதுக்கு சரி, யூஸ் பண்ணுறதுக்கு சரி, Redmi Note 10 விட Redmi Note 10 Pro Max வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. காரணம் அதில் இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் ஃபினிஷிங். பட் மற்றபடி டிசைனில் பொறுத்த வரைக்கும் இரண்டு மொபைல் ஃபோன்லையுமே எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸும் எனக்கு கிடையாது. வேற வித்தியாசங்கள் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, கீழ்ப்புறத்தில் இரண்டு மொபைல் ஃபோனுக்குமே உங்களுக்கு USB Type C போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் Redmi Note 10 வந்து 3.5 ஆடியோ ஜாக் கீழே கொடுத்துருக்காங்க. 3.5 ஆடியோ ஜாக் வந்து Redmi Note 10 Pro Maxல வந்து மேலே கொடுத்துருக்காங்க. இரண்டுலேயுமே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்துருது, இரண்டுலேயுமே IR போட்டு கொடுத்துட்றாங்க. பின்புறத்தில் இருக்கிற அந்த கேமரா ஹம்பனுடைய டிசைனில் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது. என்னன்னு பார்த்தோம்னா Redmi Note 10 வந்து இந்த கேமரா ஹம்ப் வந்து ஸ்மூத்தாக ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம Redmi Note 10 Pro Maxல பார்த்தோம்னா நம்ம வீட்டில் கொலுக்கு வைக்கிற படிக்கட்டு மாதிரி அப்படியே படிப்படியாக மேலே போகுது. கீழே வந்து மொபைல் ஃபோன், அதுக்கு பக்கத்தில் ஃப்ளாஷு, அதுக்கு மேலே வந்து கேமரா அப்படின்னு போகிற மாதிரி ஒரு 3 படி அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 3 படி அரேஞ்ச்மெண்ட், 2 படி அரேஞ்ச்மெண்ட் இதெல்லாம் வந்து உருப்படியாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரிவ்யூவில் நான் சொல்கிறேன் கேமரா எப்படி இருக்குன்னு. இரண்டு மொபைல் ஃபோன்லையுமே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், AMOLED டிஸ்பிளே தான். பட் இருந்தாலும் அவங்க இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்காம சைடில் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சில பேர் வருத்தப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கான காரணம் கண்டிப்பாக காஸ்ட் கட்டிங்காக தான் இருக்கும். ஏன்னா அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்திருக்கும். ஸோ அதனால அதை அவாய்ட் பண்ணிருக்கலாம். பட் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருடைய ஸ்பீடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா Redmi Note 10 விட Redmi Note 10 Pro Max வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி ஒரு ஃபியூ மைக்ரோ செகண்ட்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கு. டிஸ்பிளே சைஸ்ல வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. இது வந்து 120 ஹெர்ட்ஸுக்கான டிஸ்பிளே, இது வந்து 60 ஹெர்ட்ஸுக்கான டிஸ்பிளே. இரண்டுமே AMOLED பேனல் தான். மற்றபடி இந்த இரண்டு மொபைல் ஃபோன் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல வரும், நீங்க பாத்துக்கங்க. சாஃப்ட்வேர்ல பார்த்தோம் அப்படின்னா இரண்டுமே Android 11ல ரன் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு மேல MIUI 12 கொடுத்துருக்காங்க. இப்பொழுதுக்கு MIUI 12.5 விரைவில் இந்த இரண்டு மொபைல் ஃபோனுக்கும் வந்துடும். ஆனா UIல ஏதாச்சும் வித்தியாசங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் இப்பதான் ஓரிரு நாளா ரெண்டு மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ யூஸ் பண்ணி பார்த்ததுல எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த Redmi Note 10 Pro Max வந்து செகண்ட் ஸ்பேஸ் இருக்கு. இந்த Redmi Note 10 வந்து செகண்ட் ஸ்பேஸ் இல்ல. செகண்ட் ஸ்பேஸ்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரே மொபைல் போனை இரண்டா பிரிச்சு அந்த இரண்டாவது ஸ்பேஸ்லயும் வேற யாருக்காச்சும் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க யூஸ் பண்ற அப்ளிகேஷனுக்கும் முதல் நாள் யூஸ் பண்ற அப்ளிகேஷன்ஸ்க்கும் நல்லா பிரிச்சு செக்யூரா இரண்டு மொபைல் போனை யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் செகண்ட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது எத்தனை பேர் யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. பட் அந்த ஃபீச்சர் இதுல இருக்கு, Redmi Note 10ல இல்ல. மற்றபடி இரண்டுலயுமே உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதுல வந்து 5020 mAh பேட்டரி, இதுல வந்து 5000 mAh பேட்டரி. இரண்டு மொபைல் போனையும் சார்ஜ் பண்றதுக்கு 33 வாட் சார்ஜர் பாக்ஸுக்குள்ள கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ரிவ்யூ வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க.
இதே மாதிரி இரண்டையும் ஒரே வீடியோல ரிவ்யூ பண்றது இல்ல, தனித்தனியா ரிவ்யூ நான் போட்டு உங்களுக்கு விவரமா ரொம்ப டீடைல்டா இந்த இரண்டு மொபைல் போனுடைய செயல்பாடுகளை உங்களுக்கு விரிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த வீடியோ மறக்காம மிஸ் பண்ணாம நீங்க பாக்குறதுக்கு நம்ம சேனல் GiriSonnaSeri சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த வீடியோ எப்போ வருதுன்னு கேட்டீங்கன்னா எப்படியும் சேல் டேட்டுக்குள்ள நான் போட ஆரம்பிச்சிடுறேன். இந்த வாரம் கொஞ்சம் ஹெவி ஒர்க். ஒரு மொபைல் ஃபோன் 2 மொபைல் ஃபோன் இல்ல, மொத்தமா ஒரு 6 மொபைல் ஃபோன் நம்ம அன்பாக்சிங் ரிவ்யூ எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ கண்டிப்பா எப்படியும் 12ஆம் தேதி சேல் டேட்டுக்குள்ள இந்த 2 மொபைல் ஃபோனுக்கான ரிவ்யூ நம்ம சேனல்ல விரைவில் வந்துடும். அந்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.